ஏகாதசி 2025 தேதி பரண நேரம் சடங்குகள் மற்றும் முக்கியத்துவம். ஏகாதசி என்பது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான நாளாகும். இது மாதத்திற்கு 2 முறை கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு விஜய ஏகாதசி பிப்ரவரி 24ஆம் தேதி வருகிறது. இது வெற்றி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கிறது. பக்தர்கள் விரதம் இருந்து பானைகளை அலங்கரித்து வெற்றி மற்றும் சுத்திகரிப்புக்காக வழிபடுகிறார்கள். மறுநாள் காலையில் விரதம் முடிக்கப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் தீங்கு விளைவிக்கும் செயல்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்ப்பது நல்லது. விஷ்ணுவை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாட்களில் ஏகாதசி ஒன்றாகும். இது இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். உலகெங்கிலும் உள்ள விஷ்ணு பக்தர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து ஸ்ரீஹரி விஷ்ணுவை வழிபடுகிறார்கள். சுக்ல பக்ஷம் மற்றும் கிருஷ்ண பக்ஷத்தின் போது ஏகாதசி மாதத்திற்கு 2 முறை வருகிறது. இந்த மாதம் விஜய ஏகாதசி பால்குண மாதம் கிருஷ்ண பக்ஷத்தின் 11வது நாளில், அதாவது பிப்ரவரி 24, 2025 அன்று அனுசரிக்கப்பட உள்ளது. விஜய ஏகாதசி 2025 தேதி மற்றும் நேரம். ஏகாதசி திதி ஆரம்பம் பிப்ரவரி 23, 2025 நள்ளிரவு 1:55 PM. ஏகாதசி திதி முடியும் பிப்ரவரி 24, 2025 நள்ளிரவு 1:44 PM. பரண நேரம் பிப்ரவரி 25, 2025 காலை 6:49 முதல் காலை 9:07 வரை. பரண நாளில் துவாதசி முடிவு தருணம் பிப்ரவரி 25, 2025 மதியம் நண்பகல் 12:47 வரை. விஜய ஏகாதசி 2025 முக்கியத்துவம். விஜய என்ற வார்த்தைக்கு வெற்றி என்று பொருள். இந்த ஏகாதசியை கடைபிடிப்பது வெற்றி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மனம், உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருப்பது ஆன்மீக சுத்திகரிப்பு, துன்பங்களை சமாளித்தல் மற்றும் வெற்றியை தேடுவதில் பக்தர்களுக்கு உதவும் என்று நம்பப்படுகிறது. இது முந்தைய அனைத்து மீறல்களையும் நீக்கி மனத் தெளிவை மேம்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் இந்த விரதம் பக்தர்களை ஆன்மீகத்தில் தெளிவடையச் செய்யும் என்றும் நம்பப்படுகிறது. மிகுந்த பக்தியுடனும் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் உலக மகிழ்ச்சி, மனநிறைவு மற்றும் மேம்பட்ட ஆரோக்கியத்தை பெறுகிறார்கள். விஜய ஏகாதசி 2025 பூஜை சடங்குகள். தயாரிப்பு. பூஜை சடங்குகளை தொடங்குவதற்கு முன் புனித நீராடி ஒரு பானையை பூக்கள், சந்தனக் குழம்பு மற்றும் மா இலைகளால் அலங்கரிக்கவும். வழிபாடு. தேசி நெய்யால் தீபம் ஏற்றி விஷ்ணு பகவானுக்கு பிரார்த்தனை செய்து பானையில் பழங்கள், பூக்கள் மற்றும் நைவேத்தியம் ஆகியவற்றை நிரப்பி ஸ்ரீஹரி வைக்கவும். ஒருவர் எந்த வகையான தானியங்கள், பீன்ஸ் மற்றும் இறைச்சி, மீன், முட்டை, வெங்காயம் மற்றும் பூண்டு போன்ற தாமசிக் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நோன்பை முறித்தல். மறுநாள் துவாதசி திதி காலை 6:49 மணி முதல் காலை 9:07